ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை சாதம் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபிங்க. இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் போஸ்ட் பண்ண போகிறோம். வேறு ஏதாச்சும் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி காயட்டும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெள்ளை கொண்டக்கடலை இவ்வளோ தாங்க. கம்மியான பொருளை வச்சு காலையிலே டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து சமைச்சு பிள்ளைங்களுக்கு லஞ்சு டேஸ்ட்டாக கொடுத்துர்லாங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் வந்து கருகக்கூடாது, பொரிஞ்சால் தான் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இது தலையில் வந்து நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை அள்ளி போட்டுருங்க. அதோட வந்து கருவேப்பிலையும் தூவி விட்டுருங்க. நல்லா வந்து இந்த கிளாஸ் டெக்ஸ்சர் வரணுங்க. அப்போ நம்ம வந்து 10 பல் பூண்டு அடித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. ரெண்டும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். தக்காளி வந்து நல்லா கொலைய வதங்கணுங்க. அதுக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தினா அதுக்கு தக்காளியில் இருக்க தண்ணிலாம் வெளியே வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வெந்துடுங்க. பாருங்கள் எப்படி தக்காளி வெந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து வாங்க மசாலா சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்களா மல்லித்தூள். இது டேஸ்ட் அதிகரிக்க வந்து கொஞ்சோண்டு சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. அந்த எண்ணெயிலே வந்து எல்லாமே வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மதியானம் கொடுக்கும்போது வந்து கெட்டு போகாது. இந்த டிஷ்ஷோட ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா? அந்த வெள்ளை கொண்டைக்கடலையை அள்ளி இதில் போட்டு சும்மா அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுல. பெரியவங்க வந்து சின்னவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பேரண்ட் வந்து பிள்ளைங்களுக்கு காலையிலே சமைச்சு மதியானம் அவங்களுக்கு வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஆறி போனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து அந்த பெல் பட்டன் வந்து தட்டிவிட்டு போங்க. பார்த்தீங்களா? இப்போ ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி வந்து நான் வேக வச்சு ஆற வச்சிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிக்கி ஆகாமல் நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா வந்து எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி சும்மா லஞ்ச் பேக்கில் வந்து பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பிள்ளைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடிச்சுவாங்க. இதுக்கு டேங்கி ஃப்ளவருக்காக கொஞ்சம் லெமனும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனீங்கன்னா வாசனை சும்மா கம கம கமன்னு அப்படி தாங்க இருக்கும். செய்யும் போதே உங்களுக்கே சாப்பிடணும் போலன்னு டெம்ட் ஆகும். சரி பார்ப்போம். அடுத்து என்ன வந்து டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த கொண்டக்கடலையோட டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த லாங் வீடியோவுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.